ஹாய் guys, ஸோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு. ஸோ இந்த இயரில் நான் ஃபர்ஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணேன் அண்ட் 3 ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்கினது வந்து நான் யூஸ்வலி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்குள்ள நிறையவே வாங்குறது ஒன்று OrionXO அப்படி இல்லாட்டி blushme.lk. ஸோ இந்த டைம் நான் வாங்கினது வந்து blushme.lkல அண்ட் இது தான் அந்த பேக்கேஜ். ஸோ நீங்கள் அன்பாக்சிங் வீடியோவை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த பாக்ஸில் நமக்கு என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட்டாக வந்து நமக்கு 2 கிஃப்ட்ஸ் அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறமா த காஜிக் ஆசிட் டர்மரிக் ரேப்பிங் மாஸ்க் அண்ட் தென் த கொலாஜன் மாஸ்க் அண்ட் தென் த அசலைக் ஆசிட் அண்ட் தி அதர் கிஃப்ட் ஐ செட். ஃபர்ஸ்ட்டாக நம்ம காஜிக் ரேப்பிங் மாஸ்க்கை பார்த்துக்கலாம். இதோட பேக்கேஜிங்குமே ரொம்ப சிம்பிள். உண்மையாகவே சொல்ல போனால் டியூப் இஸ் ஆல்சோ வெரி ஸ்மால். இதுக்கு வந்து சீல் பண்ணி தான் வந்துச்சு. ஜெல் டெக்ஸ்சர் ஒன்று அது அண்ட் இட் இஸ் டிரான்ஸ்பேரண்ட். ஸோ உங்களுக்கு அது ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் த கொலாஜன் மாஸ்க், ஸோ இதுவுமே அதே மாதிரி தான். அண்ட் இதுலேயுமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே ஒரு ஜெல் மாதிரி இருக்கிறது ஒன்று அண்ட் எல்லாமே சீல் பண்ண மாதிரி தான் வந்துச்சு. ஸோ த ஆர்டினரியோட அசலைக் ஆசிட்லேயுமே க்ரீம் டெக்ஸ்சர் ஒன்று மாதிரி அண்ட் பாட்டிலுமே ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. ஐ மீன் த டியூப். ஸோ அதுவுமே எனக்கு ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் ஐ ரியலி லவ் த பேக்கேஜஸ் ஆஃப் ஆல் 3 பிகாஸ் வெரி ஹேண்டி அண்ட் வெளியே எடுத்துக்கிட்டு போகவுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக சின்னதாக கொடுத்துருக்காங்க. அன்பாக்சிங் வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பேச போகிற ப்ராடக்ட் வந்து ரொம்ப வைரலாக போனது அப்படின்னா சோஷியல் மீடியாஸ், டிக்டாக் அப்படி இப்படின்னு எல்லாத்துலேயுமே வைரலாக போனது வந்து மெடிக்யூபோட ரப்பிங் மாஸ்க். எனக்குமே என்ன சொல்கிறது, ஒரு ஆசை இருந்துச்சு, ஓகே இது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு எல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ நான் வந்து இது எப்போ ட்ரெண்ட் ஆக ஸ்டார்ட் ஆச்சோ அந்த டைமில் இருந்தே நான் இப்போ வரைக்குமே வாங்குற வரைக்குமே நான் ரிசர்ச் பண்ணேன். இது எத்தனை பேர் வந்து நல்லோம் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் யார் யாருக்கு உண்மையாகவே ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு, யாருக்கு கொடுக்கல, என்ன மாதிரி அவங்களுக்கு அந்த சைடு எஃபெக்ட்ஸ், என்ன மாதிரி அவங்களுக்கு பிரேக் அவுட்ஸ் அப்படி இப்படின்னு எல்லாமே நான் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி கேட்டு பார்த்து தேடிட்டு தான் நான் இந்த ப்ராடக்ட் ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்குவேன். பிகாஸ் எனக்கு வந்து ஓகே இவங்க இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணாமலும் சொல்ல இல்லாது தானே. அண்ட் ஏண்டையுமே ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ருட்டீனில் வந்து கொஞ்சம் நான் வந்து அட் பண்ணணும் அண்ட் சில ப்ராடக்ட்ஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் நான் வந்து இந்த கொலாஜன் நைட் ரப்பிங் மாஸ்க் ஒன்று வாங்கினேன். ப்ளஸ் இதோடையே மெடிக்யூப்ட காஜிக் ஆசிட் டர்மரிக் நைட் ரப்பிங் மாஸ்க் ஒன்று வாங்கினேன். ஸோ இந்த 2 தான் நான் வந்து எப்படி சொல்கிறது ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுவேன். அண்ட் இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணலை யூஸ் பண்ணேன். எனக்கு இது கிடைச்சி இப்போ 2 days தான் ஆகுது. ரெண்டுமே வந்து ஜெல் டைப் மாதிரி அண்ட் அது உங்களோட ஸ்கின்ல ரொம்ப ஸ்மூத்தாகவே அதை அப்ளை பண்ணலாம் நீங்கள். அண்ட் எந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த கிரானியூல்ஸோ அது இது அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு மாஸ்க் ஒன்று மாதிரி தான். நான் வந்து எந்த சாண்டெல்லா ஸ்லீப்பிங் பேக் யூஸ் பண்ணுவேன் நான். ஸோ அந்த பேக் மாதிரி தான் எனக்கு இதுவுமே தோணுது. ஒரு சச்ச கூலிங் எஃபெக்ட் ஒன்று மாதிரி. நான் சொன்னேன் நான் யூஸ் பண்ணலை அப்படின்னு, பட் என் கையில் நான் சும்மா போட்டு பார்க்கக்குள்ள அது அப்படி தான் இருந்துச்சு. எப்படி யூஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா நைட் ஸ்கின் கேர் ருட்டீனை நீங்கள் செய்வீங்க அப்படின்னு வைங்களே, லாஸ்ட் ஸ்டெப்பாக தான் நீங்கள் இது யூஸ் பண்ணணும். ஸோ உங்களோட மாய்ஸ்சரைசர் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 15 minutes இருந்துட்டு நீங்கள் தூங்க போகலாம். பிகாஸ் அந்த என்ன சொல்கிறது அந்த வெட்னஸோடையே நீங்கள் தூங்க போனீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் இப்போ என் கையில் அதை அப்ளை பண்ணேன் தானே, அது இப்போ ட்ரையாக தான் இருக்குது. அது ஸ்மெல் வந்து எனக்கு அது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு நம்ம அந்த ஸ்கூல் போகக்குள்ளே நம்ம ஒரு கம் ஒன்று வாங்குவோம்ல, நான் அதை வந்து ஸ்க்ரீனில் போடுறேன். அந்த கம் ஸ்மெல் உங்களுக்கு அது நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னா அந்த கம் ஸ்மெல் தான் இந்த ஒரு என்ன சொல்கிறது இதில் இருக்குது. அந்த காஜிக் அந்த ரேப்பிங் மாஸ்கில் இருக்குது. ஸோ என்னோட 3rd மெயின் ப்ராடக்ட் அப்படின்னா இது வந்து என் ஸ்கின் கேர் ருட்டீனில் நான் ரொம்ப நாளாகவே பண்ணணும் அப்படின்னு நினச்சது வந்து த ஆர்டினரியோட அசலைக் ஆசிட். மேபி நான் அதை தப்பாக சொல்கிறேன்னா நான் தெரியலை, பட் அது நான் தப்பாக சொல்கிறேன் அப்படின்னா சாரி. அசலைக் ஆசிட் அப்படின்ற மாதிரி தான் நான் அதை கேள்விப்பட்டேன். ஸோ இதுவுமே என்ன சொல்கிறது என்ன அந்த லிஸ்ட்டில் ரொம்ப நாளாகவே இருந்துச்சு வாங்கணும் 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 அப்படின்னு. பட் நான் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் முடிகிற வரைக்கும் இருந்தேன். சென்டெல்லா லைட் பெர்மைசிங் அந்த ஒரு க்ரீம் முடிகிற வரைக்கும் தான் நான் இருந்தேன். ஸோ அது வந்து ஒரு ஜெல் டெக்ஸ்சர் அண்ட் அந்த க்ரீம் முடிஞ்சு இப்போ ஆல்மோஸ்ட் அது முடிஞ்சு. அண்ட் நான் வந்து இப்போ அது இல்லாமல் வேற ஒன்றுக்கு நான் ஆல்ரெடி மாறிட்டேன். இந்த ஹைல்ரோனிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிற இன்ஸ்ட்ரீ
அப்படின்ற அந்த பிராண்டை. ஸோ அதோட ஃபோட்டோவையும் நான் ஸ்க்ரீனில் போட்டு விட்டுறேன். அண்ட் இதுவுமே நான் இன்னும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இது மெயினாகவே நான் எடுத்தது வந்து என் ஸ்கின்ல நீங்கள் நல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா லைக் இந்த மார்க்ஸ் எல்லாம் இருக்குதானே, எனக்கு வந்து இந்த மார்க்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறது இருக்கட்டும், அது ஓகே, நோ ப்ராப்ளம் இருக்கட்டும். பட் எனக்கு வந்து அது கொஞ்சம் லைட்டாக ஃபேட் பண்ணிக்கணும் அப்படின்னு எனக்கு ஐ ஃபெல்ட். ஸோ என் ஸ்கின் வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல ஹெல்த்தியாக அந்த மாதிரி ஒரு லுக்கில் தான் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து அதை அழகாக மெயின்டைன் பண்ணிக்கணும். அண்ட் எனக்கு வந்து சேம் ப்ராடக்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு மாதிரி எனக்கு யூஸ் பண்ண விருப்பம் இல்லை. பிகாஸ் ஐ ஜஸ்ட் ஃபீல் எனக்கு அந்த டைம் முடிஞ்சது அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணக்குள்ள அந்த அதில் இருக்க அந்த பெனிஃபிட்ஸ் என் ஸ்கின்னுக்கு ஃபுல்லாகவே வர மாட்டேங்குது அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த மாதிரி நான் இந்த ப்ராடக்ட்டை ஆட் பண்ணேன். அண்ட் எனக்கு வந்து 2 ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கிடச்சிச்சு. கிஃப்ட் இன் த சென்ஸ் 2 இந்த குட்டி ஐட்டம்ஸ் 2 கிடச்சிச்சு. ஸோ இதுகளுமே நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் யூஸ் பண்ணிவிட்டு லைக் நான் சொல்கிறேன். பட் இதோட மெயின் ரிவ்யூஸ் அப்படின்னு நான் கொடுக்க போகிறது இல்லை. ஏன்னா இது வந்து குட்டி குட்டி சேஷஸ் தானே, ஜஸ்ட் ஒரு 1 or 2 யூஸ்க்கு தான் அது சரி வரும். அண்ட் மெயின் ப்ராடக்ட்ஸை வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். மேபி ஆஃப்டர் 6 or 7 months இந்த வீடியோ உங்களுக்கு எந்த ஒரு பாயிண்ட்டில் சரி யூஸாக இருந்திருக்கு, நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் blushme.lkல ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்கள்ட்ட ஆர்டர் போடுங்க. கொக்கோ அண்ட் மின்ட் பே அப்படின்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த பேமெண்ட் ஈஸியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவங்கள்ட்ட வாங்கி எடுத்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் இந்த லாஸ்ட் வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க அண்ட் தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் I'll see you guys in another video. Bye bye. And you don't seem to understand.